Glory to Jesus, glory to Jesus, hallelujah, hallelujah. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே எங்களுக்கு விடுதலை கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணி இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பரலோகத்துக்கு வழியை திறந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சாத்தானை நிர்மூலமாக்கின தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் தருகின்ற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே புதிய கிருபைகளை எங்களுக்கு அருளி செய்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்பை தந்திருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் தெளிக்கப்பட்ட ரத்தத்தினாலே எங்கள் பிராணனை அழிவுக்கும் எங்கள் ஜீவனை மரணத்திற்கும் தப்புவிக்கிற தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே எங்களுக்கு எல்லா விதங்களிலேயும் பரிந்து பேசுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நன்மையானவைகளை எங்களுக்காய் பேசுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நன்மையானவைகளை பெற்றுக்கொள்ளும்படி கிருபை பாராட்டுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்பை எங்களுக்கு தந்து நடத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நன்மையானவைகளை எங்களுக்கு பேசுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே எங்களை ஆட்கொண்டு நடத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சங்காரக தூதன் எங்கள் வீடுகளில் வராமல் தடுத்து நிறுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே எங்களுக்கு எல்லா விதங்களிலேயும் பரிந்து பேசுகிற தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே எங்கள் மீட்பை எங்களுக்கு உறுதிப்படுத்தி நடத்துகிற ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட நாங்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பும்படி செய்திருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே எங்கள் மீட்பை எங்களுக்கு உறுதிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே எங்களை பலப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே எங்களை விடுதலையாக்கி இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சகல நன்மைகளை எங்களுக்கு அருளி செய்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வல்லமையுள்ள ரத்தம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சமாதானம் தருகிற ரத்தம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் புது பலனை எங்களுக்கு தருகிற ரத்தம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பிசாசை ஜெயிக்க எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சர்வாயுதமாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்களை எப்பொழுதும் கழுவி பரிசுத்தப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமை எங்களை ஆட்கொண்டு நடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் கிருபை எங்களை பலப்படுத்தி நடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்களை எப்பொழுதும் எல்லா இடங்களிலேயும் வெற்றி சிறக்க பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்களுக்கு புதிய தைரியத்தையும் புதிய பலனையும் கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்களை எல்லா நல்ல வழிகளிலே நடத்தி வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்களை பலப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்களை ஆட்கொண்டு நடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்களை நன்மைகளால் நிரப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்கள் வாயிலிருந்து புறப்பட்டு எங்கள் எதிரிகளை முறியடிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை சொல்ல 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 எங்களுக்குள்ளே ஒரு புது பலனையும் புதிய கிருபையும் அருளி செய்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே எங்களை சகல
மிருக கிரியைகளுக்கு, மிருகத்தின் சுபாவங்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே எங்களுடைய சுபாவங்களை, ஜன்ம சுபாவங்களை மாற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே புதிய சிருஷ்டியா எங்களை உருவாக்குகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எப்போதும் ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியா இருப்பதாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளையிலே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட உங்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால் அன்போடு வணங்கி வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகள் என்று எழுதியிருக்கிறபடி, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்று எழுதியிருக்கிறபடி, புது கிருபையை பெற்று தேவனை கண்டடைந்தவர்களாய் இருக்க நம் மீது அளவில்லாத கிருபை வைத்திருக்கிறார். அதன்படி இந்த கிருபை அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் என்றென்றைக்கும் அனாதையாய் தங்கியிருக்கும் என்று எழுதியிருக்கிறபடி நம் மீது தங்கியிருப்பதாக. தொடர்ந்து அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு நேராய் திருப்பிக் கொள்ளுவோம். இங்கே லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 40வது வசனத்திலே நாம் சிந்தித்து வருகிறோம். மார்த்தாலோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றால். நாம் பிரியமானவர்களே, உதவி என்கிற பெயரிலே நாம் பார்த்து வருகிறோம். உதவி செய்கிறவர்கள் 10,000 பேருக்கு சமம் என்று தாவீதை கொண்டு நாம் பார்த்தோம். நேற்றைய தினத்திலே பிரியமானவர்களே, சங்கீதம் 60 சங்கீதம் 60, 11, 12 வைத்து நாம் சிந்தித்தோம். இன்றைக்கு மூன்றாவதாக 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 10, 15 இந்த 2 வசனங்களை நாம் சிந்திக்கலாம். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 10 மற்றும் 15 2 வசனங்களை நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா வாசிக்கலாம். இல்லாவிட்டால் நானே உங்களுக்காக வாசிக்கிறேன். 15வது வசனத்தை முதல்ல நான் வாசிக்கிறேன். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Thank you, Jesus. Hallelujah. சாமுவேல் சர்வாங்க தகனை பலியை செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரவேல் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக விழுந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே கர்த்தராகிய தேவன் நம்மை அதிகமாய் ஆட்கொண்டு நடத்த வல்லவராயிருக்கிறார். நான் வசனத்தை தவறுதலாக சொல்லியிருக்கிறேன், மன்னிக்கவும். 2 நாளாகமத்தில 14ஆம் அதிகாரம், மன்னிக்கவும், 2 நாளாகமும் 14ஆம் அதிகாரம் இப்படியாய் சொல்லுகிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே,
வாசிக்கலாம். அதாவது 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 11 முதல் 15 வசனங்களை 14ஆம் அதிகாரம் 11 முதல் 15 வசனங்களை நாம் வாசிக்கும் போது அங்கே ஒரு தெளிவு நமக்கு உண்டாயிருக்கும். உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். பின்னும் அவன், இரத்தப்பழி வாங்குகிறவர்கள் அழும்பு செய்து என் குமாரனை அதம் பண்ண பெருகி போகாதபடிக்கு ராஜாவானவர் தம்முடைய தேவனாகிய கர்த்தரை நினைப்பாராக என்றான். அதற்கு ராஜா, உன் குமாரருடைய மயிரில் ஒன்றாவது தரையிலே விழுவதில்லை என்று கர்த்தரின் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்பொழுது அந்த ஸ்திரீ, ராஜாவாகிய என் ஆண்டவனோடு நமது அடியால் ஒரு வார்த்தை சொல்ல உத்தரவாதம் வேண்டும் என்றால், சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இப்பவும் தப்பாதான் படிக்கிறேன். 2 ராஜாக்களுக்கு பதிலா 2 நாளாகமத்துக்கு பதிலா 2 ராஜாக்கள் எடுத்துக்கிட்டோம் பாருங்க. இப்படிதான் எசக திசக எப்பவாவது ஒண்ணு நடக்கும். நீங்க தான் பொறுத்துக்கணும். சாரி, 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரத்தில 11வது வசனம். ஓகே, இப்ப கரெக்டா வந்துட்டேன். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலமற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறிய அடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். அவர்களை ஆசாவும் அவனோடு இருந்த ஜனங்களும் கேரார் மற்றும் துரத்தினார்கள். எத்தியோப்பியர் திரும்ப பலங்கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள். கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கு முன்பாக நொறுங்கி போனார்கள். அவர்கள் மிகுதியாக கொள்ளையடித்து கேராரின் சுற்று பட்டணங்களை எல்லாம் முறியடித்தார்கள். கர்த்தரால் அவர்களுக்கு பயங்கரம் உண்டாயிற்று. அந்த பட்டணங்களை எல்லாம் கொள்ளையிட்டார்கள். அவைகளில் கொள்ளை மிகுதியாய் அகப்பட்டது. மிருக ஜீவன்கள் இருந்த கொட்டாரங்களையும் அவர்கள் இடித்து போட்டு திரளான ஆடுகளையும் ஒட்டகங்களையும் சாய்ந்து கொண்டு எருசலேமுக்கு திரும்பினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆசா என்கிற இந்த ராஜா ஒரு ஜபம் செய்கிறான். என்ன ஜபம்? ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். இதை எப்போ இந்த ராஜா அறிக்கை செய்கிறார் என்றால், அபியா என்கிற அவன் தகப்பன் இறந்து போன பிறகு ஆசா அவன் ஸ்தானத்திலே ராஜாவாகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆசா தன் தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு நன்மையானதை செய்தான். அடிக்கோடிட்டு கொள்ள வேண்டும். அவன் ஜெபம் கேட்கப்பட்டது என்பதற்கு முன்பாக அவன் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக அவருடைய பார்வைக்கு முன்பாக நன்மை செய்தான், செம்மையானதை செய்தான் என்று வேதம் தெளிவாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆசா
அவனுடைய தகப்பனுடைய வழிகளிலே நடவாமல் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக அபியாவை போல இல்லாம கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். இப்படிப்பட்டவுடைய ஜபத்தை கர்த்தர் கேட்கிறார் என்பது தெளிவு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளின் ஜபங்களை கேட்கிறவர். அவர்களுடைய ஜபங்களுக்கு பதில் கொடுக்கிறவர். அப்படிப்பட்ட தேவன் இந்த காலை வேளையிலே நமக்கு பதில் கொடுக்கும்படியாக அவர் வந்திருக்கிறார். ஆகவே இந்த ஆசாவை குறித்து திட்டம் தெளிவமாக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நினைக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே கர்த்தருடைய நாமத்துக்கு முன்பாக யாரெல்லாம் நன்மை செய்கிறார்களோ அவர்களை தேவன் மறக்கிறதில்லை. கர்த்தருக்கு முன்பாக யாரெல்லாம் செம்மையானவைகளை செய்கிறார்களோ அவர்கள் ஜபத்தை கர்த்தர் தள்ளுவதில்லை என்பது வேதத்தின் ஊடாக கிடைக்கிற வெளிப்பாடு. ஆகவே பாருங்க பிரியமானவர்களே, and Asa did that which was good and right in the eyes of the Lord is God. தேவனுடைய பார்வைக்கு முன்பாக நேர்மையானவைகளையும் சரியானவைகளையும் நல்லவைகளையும் செம்மையானவைகளையும் செய்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னொரு முக்கியமான காரியத்தை அவன் செய்கிறான். அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை வெட்டி, அபியா காலத்தில் இருந்த விக்கிரக ஆராதனைகளை, பலிபீடைகளை, அதனுடைய மேடைகளை அகற்றி விடுகிறான். சிலைகளை உடைத்து விடுகிறான். பிறகு அவன் விக்கிரக தோப்புகளை, விக்கிரக தோப்புன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு வனாந்தரத்தில தோப்பு மாதிரி இருக்கும். அங்கே படையல் போட்டு தெய்வத்தை வணங்குவாங்க. அதுதான் தோப்பு விக்கிரகம். நம்ம கூடலூர்ல கூட பாத்தீங்கன்னா ஏரி கரைக்கு கீழாக கடைசியில போய் பாத்தீங்கன்னா அங்க மரங்கள் இருக்குது, கிணறு இருக்குது, அங்க ஒரு கோயில் இருக்கு. அதுதான் தோப்பு விக்கிரகம். இந்த தோப்பு விக்கிரகங்களை எல்லாம் அவன் அடித்து உடைத்து நொறுக்கி போடுகிறான். என்ன அருமையான வார்த்தை பாருங்க. எல்லாவற்றையும், ஆல்டர் என்றால் பலிபீடம், அது எல்லாத்தையும் தகர்த்து போடுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விக்கிரக தெய்வங்களை உடைத்து போடுகிறான். இதெல்லாம் செஞ்சுட்டு 4வது வசனம் சொல்லுது, தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும். இந்த ஆசா பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை, ஆபிரகாமின் தேவனாகிய கர்த்தரை, ஈசாக்கின் தேவனாகிய கர்த்தரை, யாக்கோபின் தேவனாகிய கர்த்தரை நல்லா நம்ம புரிஞ்சு கொள்ளணும். நம்முடைய பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை, தாவீது ஆராதித்த தேவனாகிய கர்த்தரை என்ன செய்யறான்னு கேட்டா, தேடுகிறதற்கு நியாய பிரமாணத்தின்படியும் கற்பனைகளின்படியும் செய்ய யூதாவுக்கு கற்பித்தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தேவனாகிய கர்த்தர் அருமையான காரியத்தை ஆசா மூலமாய் செய்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த எல்லா ஜனங்கள் கர்த்தரை தேடும்படிக்கு ஆசா யூதாவுக்கு கற்பிக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது.
பிறகு யூதாவுடைய எல்லா பட்டணங்களிலும் இருந்து மேடைகளையும் விக்கிரகங்களையும் அகற்றினான். அவனுக்கு முன்பாக ராஜ்யம் அமெரிக்கையாயிருந்தது. அவனுக்கு முன்பாக ராஜ்யம் அமெரிக்கையாயிருந்தது. இவையெல்லாம் அகற்றினாதான் ராஜ்யம் அமைதியாயிருக்கும். நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் அகற்ற வேண்டியது நிறைய இருக்கு. அகற்றிட்டா அது நமக்கு மிகுந்த அமைதலை கொண்டு வரும். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே தேவன் நமக்கு கொடுக்கும்படி கிருபையாய் இருக்கிறார். தேசம் அமெரிக்கையாய் இருந்த கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினால் அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருந்தது. தேசம் அமெரிக்கையாயிருந்தபடியினால் யூதாவிலே அரணான பட்டணங்களை கட்டினான். எப்போ ஒரு குடும்பத்துல அமைதி இருக்குதோ, சமாதானம் இருக்குதோ, அந்த குடும்பத்துல ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கு. ஒரு குடும்பத்துல சண்டை இல்லாம சாவடி இல்லாம இருக்கிற குடும்பங்கள் இன்றைக்கு தேவன் எதிர்பார்க்கிறார். அமெரிக்கை நம்பிக்கை இருக்கிற குடும்பங்களை தேவன் செழிக்கும்படியாய் செய்கிறார். சிப்போரால் பூவால் என்று சொல்லப்படுகிற அந்த குடும்பங்களை கர்த்தர் தழைக்கும்படி செய்தார். ஏன் அவர்கள் தழைக்கும்படி செய்தார்? அவர்கள் பார்வோன் ராஜாவுடைய வார்த்தைக்கு செவிகொடாமல் கர்த்தருக்கு பயந்து இஸ்ரவேல் மக்களுக்கு பிறக்கிற ஆண் பிள்ளைகளை யாருக்கும் தெரியாமல் காப்பாற்றினார். பார்வோன் ராஜா எபிரேயர்களுக்கு இஸ்ரவேலர்களுக்கு ஆண் பிள்ளைகள் பிறந்தால் கொன்று போடும்படியாக கட்டளை கொடுத்தார். ஆனால் அவர்களுக்கு மருத்துவம் பார்த்த சிப்போரால் பூவால் என்று சொல்லப்படுகிற இந்த 2 பெண்மணிகளும் அதை தவிர்த்தார்கள். கொலை செய்யவில்லை, கொன்று போடவில்லை. எபிரேயர்களை இஸ்ரவேலர்களை காப்பாற்றினார். அதனால அந்த குடும்பங்கள் கர்த்தர் தடைக்கும்படி செய்தார். இந்த காலைவேளை என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய குடும்பங்கள் கட்டப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கை ஆவிக்குரிய ரீதியிலும் கட்டப்பட வேண்டும், உலக பிரகாரமான ரீதியிலும் கட்டப்பட வேண்டும். எங்கே அமெரிக்கை, எங்கே ஒரு சமாதானம், எங்கே ஒரு நிம்மதி ஒரு குடும்பத்தில் இருக்குதோ அந்த குடும்பம் நல்லா டெவலப் ஆகும், நல்ல பாஸ்பரிட்டியா மாறும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில குடும்பங்கள் எப்ப பார்த்தாலும் சண்டை, எப்ப பார்த்தாலும் தகராறு. ஒரு ஆண்டவரை நம்புகிறோம் என்று சொன்னாலும் அமைதியா இருக்க முடியவில்லை. ஏதோ ஒரு ரூபத்தில், ஏதோ ஒரு விதத்தில் கசப்புகளும் வேதனைகளும் வருகிறது. இவையெல்லாம் தான் தோப்பு விக்கிரகங்களும் சிலைகளுமாய் நம்முடைய வாழ்க்கையை நாசமாக்க பார்க்கிறது. அவைகளை அகற்றிவிட வேண்டும். பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க, துஷ்டனை கண்டா தூர விலகுன். அப்படி சோ பர்சன் வர்றாங்க, இவங்களால இன்னைக்கு நமக்கு ஏதோ பிரச்சனை வரப்போதுன்னா அங்கிருந்து நைசா நடுவின். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். அன்பு சகோதர சகோதரிகளே, வேதத்தின் வசனத்தின் அடிப்படையில நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது கர்த்தர் நமக்கு இளைப்பாறுதலை சமாதானத்தை கொடுக்கிறார் என்பது தெளிவு. பாருங்க, அவன் இளைப்பாறுதல் இருந்ததினாலே பட்டணங்களை கட்டினான். ஜனங்களுடைய நன்மையானவைகளை செய்யும்படி நல்ல ஒரு வளர்ச்சியை அவன் கொண்டு வருகிறான். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்லுவான், அதை அவன் தன் தேசத்திலே செய்கிறான். ஒரு நல்ல கட்டமைப்பை ஏற்படுத்துகிறான். ஆமா,
நம்ம கூட நமக்குள்ள இருக்கிற சில காரியங்களை அகற்றினா ஒரு நல்ல இளைப்பாறுதல் வரும், சமாதானம் வரும், மகிழ்ச்சி வரும். பாருங்க, அவன் யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள், கோபுரங்கள், வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பால் போட்டு பலப்படுத்துவோமாக. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம். தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதல் கட்டளையிட்டார் என்றான். அப்படியே கட்டினார்கள், அவர்களுக்கு காரியம் வாய்த்தது. முதல்ல பார்க்கிறோம், அவனுக்கு அமைதி, அமெரிக்கை, இளைப்பாறுதல் இருந்ததினாலே பட்டணங்களை கட்டினான். இரண்டாவது பார்க்கிறோம், காரியம் வாய்த்தது. யார் காரியம் வாய்க்கும்? துன்மாவுடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகள் வழியிலே நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராமலும் இருந்து கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருந்து அவருடைய நாமத்துக்கு சாட்சியா நிற்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்கிறார். அவர்கள் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டவர்களாய், தன் காலத்தில் கனியை தருகிறவர்களாய், இளைப்பாறுதல் உள்ளவர்களாய், அவர்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். அப்படிதான் இந்த ஆசா ராஜாவுக்கு எல்லாமே வாய்த்தது. இதுதான் நம்ம ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய. பாருங்க பிரியமானவர்களே, யூதாவிலே பரிசையும் ஈட்டியும் பிடிக்கிற 3,00,000 பேர், பென்யமீனிலே கேடகம் பிடித்து வில்லை நாணேற்றுகிற 2,80,000 பேருமான சேனை ஆசாவுக்கு இருந்தது. முதல்ல 3,00,000 பேரும், பென்யமீனிலே வில்லை பிடித்து நாணேற்றுகிற 2,80,000, மொத்தம் 5,80,000 யுத்த வீரர்கள் இந்த ஆசாவுக்கு, ராஜாவுக்கு இருந்தார். அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பிய சேரா 10,00,000 பேர் சேர்ந்து அந்த சேனையோடு 300 ரதங்களோடும் புறப்பட்டு மாசே மட்டும் வந்தார். இப்போ ஆசாவுக்கு விரோதமா எத்தியோப்பியா ராஜாவாகிய சேரா 10,00,000 பேரோட, 10,00,000 போர் சேவகர்களோட, 300 ரதங்களோட வருகிறார். ரதங்கள் என்றால் இப்போ நமக்கு காரு, லாரி, டேங்கர், இதெல்லாம் 4 சக்கரம் அல்ல, 6 சக்கரம் அல்ல, 10 சக்கரம் அல்ல, இவையெல்லாம் தான் ரதங்கள். இப்போ அப்ப உண்மையாகவே ரதங்கள். அந்த 10, 30, அதாவது எத்தனை ரதங்கள் இருந்தது பாருங்க, அவனுக்கு 300 ரதங்கள் இருந்தது. இப்படிப்பட்ட காரியத்தோடு வரும்போது அப்போது ஆசா அவனுக்கு எதிராக புறப்பட்டான். எத்தனை லட்சம் பேரை கொண்டு? 5,80,000 பேரை கொண்டு 10,00,000 இராணுவத்தை எதிர்க்க ஆசா புறப்படுகிறார். பாருங்க, அந்த ஆசா அப்பதான் ஜபம் பண்றாரு. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலமற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். ஆண்டவர் யாருங்க? பலம் உள்ளவனோ பலம் இல்லாதவனோ அவனுக்கு உதவி செய்ய லேசான காரியம் அடையும். கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அதிகம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில். அழகா சொல்றாரு பாருங்க, லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து
உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்று ஜெபிக்கிறார். ஆண்டவர் உதவி செய்தாரான்னா உதவி செய்தார். 5,80,000 பேரை கொண்டு 10 லட்சம் பேரையும் 300 ரதங்களையும் முறியடிக்கும்படி கர்த்தர் ஆசானுடைய கைகளை திடப்படுத்தினார். அவன் போர் சேவகர்களை திடப்படுத்தினார். ஏன்னா கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அதிகம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்கிறதுக்கு தடையில்லை. பலம் இருக்கிறவனோ பலம் இல்லாதவனோ யாரா நீ இரு, கர்த்தர் உன் கையில ஜெயத்தை ஒப்பு கொடுப்பார். பலவீனன் சொல்றியா, பலவீனன் என்று சொல்லாதிருப்பானார். பலவீனன் தன்னை பலவீனன் என்று சொல்லாதிருப்பானாக, மாறாக பலவான் என்று சொல்லுவானார். சிலரை பார்த்தீங்கன்னா எப்பவும் எனக்கு இதுல பலவீனம், அதுல பலவீனம், இங்க வலிக்குது அங்க வலிக்குது, இப்படி இருந்தா அந்த குடும்பம் ஒரு நல்ல நிலைக்கு வருவது கடினமான ஒரு காரியம். ஒரு புருஷன், ஒரு ஆம்பளை வெளியில வேலைக்கெல்லாம் போயிட்டு வீட்டுக்குள்ள நுழையும் போது மனைவி இங்க வலிக்குதுங்கத்தான், அங்க வலிக்குதுங்கத்தான், இப்படி வலிக்குது, குனிய முடியல, நிமிர முடியல, கிருகிருன்னு வருது அப்படின்னா மனசு ரொம்ப கஷ்டப்படுவான். உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு வரும். இவங்க வீராப்பக்கன்னா வானான்னு கடைசியில போனா ஹாஸ்பிட்டல்ல 2,000-3,000 காலி. விசுவாசம் இல்லாத சந்ததியாக இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறார். நம்முடைய பலவீனங்களிலே கிறிஸ்து இயேசுவின் பலன் பூரணமாய் கிரியை செய்யும். உங்களுக்கெல்லாம் பலவீனம் இல்லையா பாஸ்டர்? நாங்க வெளியே சொல்றதில்லை. ஏன் சொல்றதில்லை? இயேசு கிறிஸ்து எனக்குள்ள பலமுள்ளவராயிருக்கிறார். எதை காரியத்தையும் பார்த்து நான் சொல்ற வார்த்தை, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாரம். பயப்படுறதில்லை. வரும், எல்லாம் நடக்கும். ஆனால் நான் பலவீனன் அல்ல. ஏன்னா பலமுள்ளவனுக்காகிலும் பலம் அற்றவனுக்காகிலும் உதவி செய்கிற கர்த்தர் என் இருதயத்தில் இருக்கிறார், என்னோடு இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். பலம் இருந்தால் நல்லது, பலவீனம் இருந்தால் பயப்படக்கூடாது. அந்த பலவீனத்திலே மரணத்தை ஜெயித்த இயேசு கிறிஸ்துவின் பலன், சாத்தானை ஜெயித்த இயேசு கிறிஸ்துவின் பலன், நம்முடைய நோய்களை சுமந்து கொண்ட இயேசு கிறிஸ்துவின் பலன், நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்துவின் பலன் நமக்குள்ள பூரணமாய்தலாம். 5,80,000 பேரை கொண்டு 10 லட்சம் பேரையும் 300 ரதங்களையும் முறியடித்து அவர்களுடைய எல்லா பொருள்களையும் கொள்ளையடித்தார்களே, அதே ராஜா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் என்ன நடக்கிறது என்றால், ஆசாவினிடத்தில் வருகிறான். 16ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பலமுள்ளவனுக்காகிலும் பலமற்றவனுக்காகிலும் லேசாக உதவி செய்கிற கர்த்தரை ஆசா சார்ந்து கொண்ட போது அவன் 10 லட்சம்
இராணுவத்தை ஜெயிக்கிறான். 300 ரதங்களையும் துண்டாடி போடுகிறான். இப்ப என்ன நடக்குது பாருங்க. இந்த ஆசா ராஜா ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு வருஷங்களுக்கு பிறகு யுத்தம் வந்தபோது தன்னை சுற்றிலும் இருக்கிற ராஜாக்களுடைய உதவியை நாடுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 16ஆம் அதிகாரம் நீங்க ஃபுல்லா வீட்டுல படிங்க, உங்களுக்கு புரியும். சுருக்கமா நான் சொல்றேன். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆசா அரசாண்ட 36ஆம் வருஷத்திலே இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா யூதாவுக்கு விரோதமாய் வந்து ஒருவரும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவிடத்தில் போக்கும் வருத்தமாய் இராதபடிக்கு ராமாவை கட்டினார். ஒரு பெரிய பட்டணத்தை தடை பண்ணிட்டான், இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே போகாதபடி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ என்ன நடக்குது? இந்த ஆசா ராஜா, அப்பொழுது ஆசா ராஜா கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரண்மனையும் உள்ள பொக்கிஷங்கள்ல வெள்ளியும் பொன்னும் எடுத்து தமஸ்குவில் வாசம் பண்ணுகிற பென்னதாத் என்ன சீரிய ராஜாவினிடத்துக்கு அனுப்புகிறார். ஆசா ராஜா மேல இஸ்ரவேலின் ராஜா பென்னதாத் யுத்தத்துக்கு வர்றான்னு கேள்விப்பட்ட உடனே, ராமாவை கட்டுகிறான் சொன்ன உடனே, அவனுக்கு எதிராளியாய் இருக்கிற இந்த தமஸ்குவில் இருக்கிற வாசம் பண்ணுகிற பென்னதாத் என்னும் சீரியாவின் ராஜாவுக்கு அனுப்புகிறார். உனக்கும் எனக்கும் உனக்கும் என் தகப்பனுக்கும் உம்முடைய தகப்பனுக்கும் உடன்படிக்கை உண்டு. இதோ வெள்ளியும் பொன்னும் உமக்கு அனுப்பினேன். இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா என்னை விட்டு விலகி போகும்படிக்கு நீர் வந்து அவனோடு செய்த உடன்படிக்கையை தன்னிட தள்ளி போடும் என்று சொல்லி அனுப்பினார். இப்ப அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், இஸ்ரவேல் ராஜாவுக்கும் தமஸ்குவின் ராஜாவுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், சீரிய ராஜாவுக்கும். அதுல இருந்து விடுபட்டு வான்னு இவ்வளவு அனுப்புறான். இப்ப யார சார்ந்து கொள்ளல? தமஸ்கு சீரிய நாட்டு ராஜாவாகிய பென்னதாத் ஆசா ராஜா போய் சார்ந்து கொள்ளுகிறார். பென்னதாத் ராஜாவாகிய ஆசாவுக்கு செவி கொடுத்து தனக்கு உண்டான சேனாதிபதிகளை இஸ்ரவேலின் பட்டணங்களுக்கு விரோதமாக அனுப்பினான். அவர்கள் ஈயோனையும் தானையும் ஆபேல் மாயிமையும் நப்தலி பட்டணங்களின் எல்லா பண்டக சாலைகளையும் முறியடித்தார்கள். இதை பாஷா கேட்டபோது ராமாவை கட்டுகிறதை நிறுத்தி தன் வேலையை விட்டு ஒழிந்தான். இவ்வளவு நடக்குது. அப்பொழுது ராஜாவாகிய ஆசா யூதா அனைத்தையும் கூட்டிக் கொண்டு போய் பாஷா கட்டின ராமாவின் கற்களையும் அதன் மரங்களையும் எடுத்து வந்து அவைகளால் கேபாவையும் மிஸ்பாவையும் கட்டினான். அக்காலத்தில முக்கியம், ஞான திருஷ்டிக்காரனாகிய ஆனானி யூதாவின் ராஜாவாகிய ஆசாவிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால் சீரிய ராஜாவின் இராணுவம் உமது கைக்கு தப்பி போயிற்று. மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரரும் உள்ள எத்தோப்பியரும் லூபியரும் மகா சேனையா இருந்தார்கள் அல்லவா? நீர் கர்த்தரை சார்ந்து கொண்ட போதோவெனில்
அவர்களை உமது கையில் ஒப்பு கொடுத்தாரே என்று இந்த அனானி ஞான திருஷ்டிக்காரன் வந்து ஆசா ராஜாவை எச்சரிக்கிறார். அப்போ இந்த அனானி சொல்றாரு 19வது வசனம், தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை காண்பிக்கும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதியில்லாதவராய் இருந்தீர், ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றார். இதுதான் எப்பவுமே நம்ம எதிர்பார்க்கிறது. பாஸ்டர் அப்ரிஷியேட் பண்ணி, பாஸ்டர் ஊக்கமாக பிரசங்கம் பண்ணணும், கண்டனம் பண்ணி கடிந்து கொள்ளவே கூடாது அப்படின்னு எதிர்பார்க்கிற கூட்டம் நிறைய பேர் இருக்கிறார். ஆனா எங்க அனானி அந்த ராஜா செய்த முட்டாள்தனமான காரியத்தை, மூர்க்கத்தனமான காரியத்தை, கர்த்தருக்கு விரோதமாய் செய்கிற காரியத்தை அறிவுறுத்தினான். கொஞ்சமா இருந்தப்ப நீ கர்த்தரை சார்ந்து கொண்டு அவ்வளோ பெரிய சேனையை ஜெயிச்ச, இப்ப கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிற வெள்ளி பொண்ணு, அரண்மனையில் இருக்கிற வெள்ளி பொண்ணு எல்லாத்தையும் சீரிய ராஜாவாகிய பெல்ஷாத்சாருக்கு கொடுத்து பாஷாவை தடை பண்றிய, இஸ்ரவேலின் ராஜாவை தடை பண்ணனிய, நீ கர்த்தரை சார்ந்து கொண்ட போது உங்களுக்கு ஒரு பெரிய அதிசயம் நடந்ததே, இப்ப நீ யாரை சார்ந்து கொண்டு சொல்லிட்டு சொல்ற, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய வல்லமையை காண்பிக்கும்படி அவருடைய கண்கள் எங்கும் உலாவிக் கொண்டிருக்கு. ஆகவே பிரியமானவர்களே, மனுஷுடைய உதவி விருதம். இது எப்போ இந்த அனானி சொன்னானோ அது நிமித்தம் ஆசா ஞான திருஷ்டிக்காரன் மேல் சினந்து கடும் கோபம் கொண்டு அவனை காவல் அறையிலே வைத்தான். அதல்லாமல் அக்காலத்திலே ஜனங்களுக்குள் சிலரை கொடூரமாய் நடப்பித்தான். இந்த ஆசா கால்ல வியாதிப்பட்டு, பாருங்க, கால்ல வியாதிப்பட்டு ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாயிருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான். கடைசியில அந்த அனானி சிறையில ஒடுக்கப்படுகிறான். எனக்கு நிறைய காரியங்கள் பார்க்கும்போது விசுவாசிகளுக்கு சாதகமான பிரசங்கங்கள் இல்லாவிட்டால் ஊழியக்காரனை குற்றப்படுத்துவதும் குறை சொல்லுவதும் அதிகமாகிவிட்டது. எல்லா இடத்திலும் அப்படிதான் இருக்கிறான். ஊழியக்காரன் பேச்ச ஜனங்கள் அசட்டை பண்ணி தன் சிநேகிதருடைய பேச்சை கேட்கிறான். என்னைக்காவது நடக்குது. நம்ம சொல்றோம்னா உங்க பாஸ்டர் அப்படிதான் சொல்லுவாரு, எங்க பாஸ்டர் அதெல்லாம் சொல்றது இல்ல, அப்படி சொல்றவங்க நிறைய பேர் இருக்கு. உசுப்பேத்துறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, உதவி செய்ய மாட்டாங்க. நாம் கர்த்தரை சார்ந்து கொள்ளும் போது நம்முடைய இயலாமையில, நம்முடைய இக்கட்டில, நம்முடைய நெருக்கத்தில அவருக்கு முன்பாய் முழங்கால் படியிட்டு அவரை நோக்கி பார்க்கும்போது, எனக்கு தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே, எனக்கு தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே, வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே, வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே
என்ன கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே, எனக்கு தாசை வரும் பர்வதம் மேரா, என் கண்களை ஏறெடுப்பே. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆசா தேவனை சார்ந்து கொண்டிருந்த போது பலம் உள்ளவனுக்காகிலும் பலமற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் என்று ஜெபித்த போது 10 லட்சம் படையை 300 ரதங்களை வைத்திருந்த சேபாவின் எகிப்தின் ராஜாவை, எத்தியோப்பிய ராஜாவை கர்த்தருடைய பலத்தை கொண்டு முறியடித்த அதே ஆசா தன்னுடைய சகத்தோழன் தான் இஸ்ரவேல் பாஷா. 10 கோத்திரங்களுக்கு பாஷா தலைவர். அவனுக்கு பயந்து தமஸ்கு ராஜா, சீரிய நாட்டு ராஜா தனதாத்தி கிட்ட போய் உடன்படிக்கை செய்து ஆலயத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் வெள்ளியும் பொன்னையும் கொடுத்து, அரண்மனையில் இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்து தனக்கு சப்போர்ட்டுக்கு வரும்படி எதிர்பார்த்தான். அவனை கண்டனம் பண்ணி கடிந்து கொண்ட அனானி சிறைசாலையில வைக்கப்பட்டான். ஆசாவுடைய நிலைமை பாருங்க, கால்கள்ல வியாதிப்பட்டு மரண படுக்கையில் இருந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட. கர்த்தரை சார்ந்து கொள்ளும் போது நம்ம பலம் உள்ளவங்களோ பலம் இல்லாதவங்களோ நமக்கு அவர் உதவி செய்கிறார். ஆகவே நான் ஒவ்வொரு நாளும் ஜபிக்கிறதும் என் குடும்பங்கள், என் மக்கள் குடும்பங்களில மருத்துவ செலவுகள் வரக்கூடாது, வீண் செலவுகள் வரக்கூடாது என்று சாஷ்டாங்கமாய் அவர் பாதத்தில் விழுவதும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தரை சார்ந்து கொள்ளும் போது நமக்கு பலம் இருக்குதோ பலம் இல்லையோ கர்த்தர் உதவி செய்வார். நம்முடைய பலவீனங்களை பார்த்து அடுத்தவுடைய ஒத்தாசை எதிர்பார்க்கும் போது நம்முடைய நிலைமை மிகவும் மோசமாகிறது. வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. முந்தின நிலைமையை பார்க்கலும் பிந்தின நிலைமை அதிக கேடாக மாறும். ஆகவே பிந்தின நிலைமைக்கு நாம் வர வேண்டாம். கர்த்தரை சார்ந்து கொள்ளுவோம், கர்த்தருடைய ஒத்தாசை எதிர்பார்ப்போம். கர்த்தருடைய உதவி நமக்கு எக்காலத்திலும் எப்பொழுதும் இருப்பதாக என்று உங்களை வாழ்த்து. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.